வணக்கங்க மேடம். வாசுதேவன் பேசுகிறேங்க. இன்னைக்கு நேற்று நைட் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தூக்கம் முழிச்சிட்டேன். உங்களோட வீடியோ 2 3 பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 3:30 வரைக்கும். அப்புறம் தூக்கம் வந்து தூங்கிட்டேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது ரன்னர் அண்ட் சேசர் அண்டு அந்த பேர் போடுறேங்க மேடம். இப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது காலையிலேயே. ஸோ அதான் காலையில் இப்போது நான் ரெகுலராக அந்த ஷாம்பி மகாமுத்ரானி ஈஷா யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. இன்றைக்கி அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆகும் ஒரு 10 நிமிஷம். அப்போ பார்த்திங்கன்னா எனக்குள்ளே இது வரைக்கும் லைஃப்லேயே வராத ஒரு வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், வேறு மாதிரி அது வந்து உள்ள ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு அப்படியே பொத்துட்டு வெடிச்சிட்டு வெளியில் வந்த மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷங்கிறத விட ஆனந்தமாக இருந்தது. அது ரொம்ப 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 மென்மையாக ரொம்ப ஒரு அழகியலோட ஒரு உணர்வாக இருந்தது மேடம். கிட்டத்தட்ட அது ஒரு 1/2 என்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. பொங்கி அப்படியே மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப எமோஷ்னல் இல்லாமல் இந்த மைண்ட் ஸ்டேஜ் வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறம் வீடு அம்மா ஏதோ பேச ஒரு 9 10 மணி மேலே மாறிடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாறி போயிடுச்சு. அப்புறம் 10 மணி அந்த ரேஞ்சில் உங்களோட வேறொரு வீடியோ அந்த மஸ்குலைன் அதுவும் போடுறாங்க மேடம். அது பார்த்தேன். அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த 2 வீடியோ தான் உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே எனக்குள்ள அந்த தேக்கி வச்சிருந்த அந்த அந்த என்னோடய சுய இயல்பு, அந்த ஆசை அப்படியே வெடிச்சு கிளம்பி அப்படியே வேறு மாதிரி அந்த காலையிலேருந்து மென்மையான தன்மைக்கும் அதுக்கப்புறம் எனக்குள்ளே வெடித்து கிளம்புனது பார்த்திங்கன்னா எரிமலை மாதிரி வெடித்து அப்படியே என்னாலேயே என்னை தாங்க முடியலைங்கம்மா. அவ்வளோ ஒரு வேகம், அவ்வளோ ஒரு பவரை எனக்குள்ளே வெடித்து நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெளிவாக காட்டிடுச்சுங்கம்மா. நான் என்ன செய்ய போகிறேங்கிறது எனக்கு தெளிவாக காட்டிடுச்சு. ஏன்னா நான் வந்து என்ன நானே அடக்கி போதும் வேணான்னு வச்சுருந்தது தான் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குங்கிறது தெரிஞ்சுட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. ஏன்னா என்னோடய சுயம் என்னென்னு எனக்கு தெரியும். பட் இந்த எங்கள் வீடு வேறு இது டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் அடக்கி வச்சுருந்தேன். பட் இனி அப்படி நான் இருக்க முடியாது மேடம். தேங்க்யூ மேடம். நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.